ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே இன்று நாம் அனுபவிக்க இருப்பது 12 திருவன்காப்புகளுக்குரிய கேசவாதி மூர்த்திகள், அவர்களை பற்றி அறிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ இதற்கு முன்பாக என்ன பார்த்தோம்? திருவன்காப்புகளை எப்படி தரிக்க வேண்டும் 12 அங்கங்களிலே, அதே போல ஸ்ரீசூர்ணத்தை எப்படி தரிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இது தரித்த பிறகு நாம் என்ன பண்ண வேண்டும் என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முதல்ல பிரமாணங்களை பார்ப்போம். பிரமாணங்களை பார்த்தோமாகில் பத்ம புராணத்திலே உத்தரகண்டத்திலே ஒரு விஷயம், ஏவம் துவாதச புண்ட்ராணி பிராமண சததம் தரத் தத்தன் மந்திரேஷு தன்மூர்த்திம் தியாத்வா மந்திரேன தாரயேத் அந்தராலேஷு சர்வேஷு ஹரித்ராம் தாரயேத் ஸ்ரீயம் என்று கூறுகிறது. அதே மாதிரி இன்னொரு பிரமாணமும், திருத்தோர்த்வ புண்ட்ரோ விதிவன் யஸ்யமானானி துவாதச நமோந்தான் அஞ்சலிங் குறியான் நாமான் யுக்த்வா யதாக்கிரமம்னு சொல்கிறது. இது இரண்டாவது பிரமாணம். மூன்றாவதாக பார்த்தோமாகில் ஸ்ரீதேவி இத்தியாதி மந்திரானாம் அர்த்தம் தியாயேச்ச நாமதா ஸ்ரீசூர்ணம் தாரையே நித்யம் புண்ட்ரமத்தியே த்விஜோத்தமா. இது ஒரு பிரமாணம். இந்த பிரமாணங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்ல வரக்கூடிய தாற்பயம் என்ன என்றால், 12 திருவன்காப்புகளையும் ஸ்ரீசூர்ணங்களையும் அந்தந்த மந்திரங்களை கொண்டு எட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. மந்திரத்தை சொல்லி எட்டுக்கொண்ட பிறகு அந்தந்த இடங்களிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய கேசவாதி எம்பெருமான்களினுடைய உருவத்தை, அவர்களுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை மனசாலே நினைத்து சிந்தித்து அந்தந்த இடங்களிலே அந்தந்த பெருமாள் எழுந்தருளி இருப்பதாக நாம் மனதிலே கொண்டு அந்தந்த எம்பெருமானுக்கு நாம் அஞ்சலியை செய்ய வேண்டும், அதாவது கைகூப்பி தொழ வேண்டும். இதுதான் இந்த பிரமாணங்கள் எல்லாம் சொல்கிறது. இப்போ பார்த்தோமாகில் முதல்ல திருமண்காப்புக்களை தரிக்கும் பொழுது கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா, விஷ்ணவே நமஹா, மதுசூதனாய நமஹா, திரிவிக்ரமாய நமஹா, வாமனாய நமஹா, ஸ்ரீதராய நமஹா, ஹிருஷிகேஷாய நமஹா, பத்மநாபாய நமஹா, தாமோதராய நமஹா என்று இந்த 12 திருவன்காப்புகளுக்கு உண்டான 12 மந்திரங்களை கூறி எட்டுக்கொண்டு மீதமுள்ள அந்த திருவன்காப்பு கையில் இருக்கக்கூடியதை வாசுதேவாய நமஹான்னு தலையிலே புரோக்ஷித்து கொள்ள வேண்டும். ஸ்ரீசூர்ணத்தை எட்டுக்கொள்ளும் பொழுது இதே மாதிரி 12 மந்திரங்கள், ஸ்ரீயை நமஹா, அமிர்தோத்பவாயை நமஹா, கமலாயை நமஹா, சந்திரசோபின்யை நமஹா, விஷ்ணுபத்னியை நமஹா, வைஷ்ணவ்யை நமஹா, வராரோகாயை நமஹா, ஹரிவல்லபாயை நமஹா, ஷார்ங்கின்யை நமஹா, தேவதேவிகாயை நமஹா, மகாலட்சுமியை நமஹா, லோகசுந்தரியை நமஹா என்று 12 திருவன்காப்புகளை இதே மாதிரி எட்டுக்கொள்ள வேண்டும். 12 திருவன்காப்பில் உள்ள ஸ்ரீசூர்ணத்தையும் இந்த பிராட்டியினுடைய 12 திருநாமங்களை சொல்லி எட்டுக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீசூர்ணம் குழைத்த தீர்த்தத்தை அப்படி தலையில் புரோக்ஷித்து கொள்ளும் பொழுது சர்வாபீஷ்ட பலப்பிரதாயை நமஹா என்று சொல்லி புரோக்ஷித்து கொள்ள வேண்டும் என்பது இது திருவன்காப்புகளை தரிக்கக்கூடிய மந்திரம். சரி, இந்த மந்திரத்துக்கெல்லாம் என்ன பொருள், கேசவாதி மூர்த்திகள்னு யார் என்பதை நாம் மனதாலே தியானிக்க வேண்டும். அதற்காக தியான ஸ்லோகங்கள் நம் ஆச்சாரியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 12 தியான ஸ்லோகங்கள் 12 திருவன்காப்புகளுக்கும் தலையிலே இருக்கக்கூடிய வாசுதேவன் ஆகிற எம்பெருமானுக்கு ஒரு தியான ஸ்லோகம், 13 தியான ஸ்லோகம், சின்னது தான். இந்த தியான ஸ்லோகங்களின் பொருளோடு நாம் இதை பார்க்கலாம். இதை எப்படி சொல்ல வேண்டும்ங்கிறதையும் பார்க்கணும். இப்போ இந்த மந்திரங்களினாலே திருவன்காப்பை எட்டுக்கொண்ட பிறகு கேசவாதி மந்திரங்களினாலே நாம் என்ன பண்ண வேண்டும், ஒவ்வொரு இடத்திலும் இப்போ நெத்திக்கு முதல் ஸ்லோகம்னா நெற்றியிலே கையை குவித்து அந்த நெத்தி திருமணியிலே வைத்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய கேசவன்கிற எம்பெருமானையும் அங்கு கேசவனோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய அவனுடைய பத்னியான ஸ்ரீங்கிற பிராட்டியையும் நான் தொழுகிறேன் என்று அந்த திருவன்காப்பை தொழ வேண்டும். அடுத்தது வயிற்றிலே, அடுத்தது மார்பிலே ஒவ்வொரு எம்பெருமானையும் இந்த மங்கள ஸ்லோகம் சொல்லி தொழ வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இந்த மங்கள ஸ்லோகங்களையும் இந்த கேசவாதி மூர்த்திகளினுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி இருக்குங்கிறதையும் நாம் இது முதற்கொண்டு பார்க்கலாம். முதல் ஸ்லோகம், சதுஷ்சக்கரம் நமஸ்யாமி கேசவம் கனகப்பிரபம் லலாட்டே சததம் தேவ்யா ஸ்ரீயா சக விராஜிதம். கேசவம் கனகப்பிரபம். இப்போ கேசவன் என்கிற எம்பெருமான், அவனை நான் வணங்குகிறேன். எப்படிப்பட்டவன்னா கனகப்பிரபன், கனகம்னா தங்கம். இப்போ தங்க நிறம் உடைய அந்த கேசவன்கிற எம்பெருமான் 4 திருக்கரங்களோடு
4 கையிலும் சக்கராயுதத்தை தரித்து கொண்டு நெற்றியிலே வந்து எழுந்தருளி இருக்கிறான். யாரோடு? ஸ்ரீங்கர பிராட்டியோடு வந்து எழுந்தருளி இருக்கிறான். ஆகையாலே ஸ்ரீங்கர பிராட்டியோடு 4 கையிலும் சக்கராயுதத்தை தரித்து கொண்டு தங்க நிறத்திலே இருக்கக்கூடிய கேசவன் என்கிற எம்பெருமானை நான் என்னுடைய நெத்தி திருமணிலே வணங்குகிறேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி நெற்றியிலே கையை குவிக்க வேண்டும். இது முதல். இரண்டாவது, அமிர்தோத்பவயா தேவ்யா சமாஷ்லிஷ்டம் அதோதரே நாராயணம் கணஷ்யாமம் சதுஷங்கம் நமாம்யகம். இரண்டாவது நாராயணன்கிற எம்பெருமான். இவன் எந்த இடத்துல எழுந்தருளி இருக்கான்னா வயிற்றுக்கு நடுவிலே அந்த திருவன் காப்பிலே எழுந்தருளி இருக்கிறான். இவனுடைய பத்னியின் பெயர் அமிர்தோத்பவா. அமிர்தோத்பவா என்கிற பிராட்டியோடு கூட நம்முடைய வயிற்று திருமணிலே வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய நாராயணன் என்கிற எம்பெருமான். இவர் காலமேகஷியாமன், அதாவது கருப்பு மேகம் போன்று நிறமுடையவர். 4 திருக்கரங்களிலும் சங்கத்தை தரித்திருக்கக்கூடியவர். இவரை நான் வணங்குகிறேன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆகையாலே அமிர்தோத்பவா என்கிற தேவியோடு மேகவர்ணத்திலே 4 திருக்கரங்களிலும் சங்கத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய நாராயணனை நம்முடைய வயிற்றுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய திருவன்காப்பிலே வணங்க வேண்டும். இரண்டாவதாக. மூன்றாவது, நித்யம் கமலயாஸ்லிஷ்டம் ஹிருதயேஹம் தயாம்புதிம் மாதவம் மணிபங்காபம் சிந்தையாமி சதுர்கதம். அடுத்தது ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான். ஹிருதய திருமன் காப்பிலே இங்கு இருக்கக்கூடிய பிராட்டிக்கு பெயர் கமலா. இப்போ கமலா என்கிற பிராட்டியோடு எம்பெருமான் தயாம்புதியாக தயாசாகரனாக நம் மார்பிலே வந்து ஹிருதயத்திலே வந்து எழுந்தருளி இருக்கிறான். இந்த எம்பெருமானுக்கு மாதவன்னு திருநாமம். இந்த மாதவன் என்கிற எம்பெருமான் மணிபங்காபம்னு நல்ல நீலரத்னம் போன்று நிறமுடையவன். 4 திருக்கரங்களிலும் கதாயுதத்தை தரித்திருக்கக்கூடியவன். இப்போ 4 திருக்கரங்கள், 4 திருக்கரங்களில் கதாயுதம். கமலாங்கர பிராட்டியோடு எழுந்தருளி இருக்கிறான். மணிபங்க வர்ணத்திலே, அதாவது நல்ல நீலரத்னம் போன்ற நிறத்திலே இருக்கக்கூடிய இந்த மாதவன் என்கிற எம்பெருமானை ஹிருதயத்திலே மூன்றாவதாக வணங்க வேண்டும். அதாவது நெஞ்சு திருமன் காப்புக்கு முன்னாடி கை குவித்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்க வேண்டும். நான்காவதாக பார்த்தோமாகில் தேவ்யாச்ச சந்திரசோபின்யா தேவம் கண்டே விராஜிதம் சந்திரஹாசம் சதுஷார்ங்கம் கோவிந்தம் அபிசம்ஸ்ரயே. நான்காவதான எம்பெருமானுக்கு கோவிந்தன்னு பேர். இந்த கோவிந்தன் அவனுடைய தேவிக்கு சந்திரசோபினின்னு பேர். இந்த எம்பெருமான் வந்து நம்முடைய கழுத்து திருமணியிலே எழுந்தருளி இருக்கிறான். 4 திருக்கரங்களிலும் ஷார்ங்கத்தை தரித்திருக்கிறான், அதாவது வில். இந்த வில்லை 4 திருக்கரங்களிலும் தரித்து கொண்டு சந்திரஹாசம் என்று ஒரு மாதிரி சந்திரன் போன்று வெளுப்பு நிறத்தை உடையவனாக எழுந்தருளி இருக்கிறான் இந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானை நான் வணங்குகிறேன். சந்திரசோபினி என்கிற பிராட்டியோடு நம்முடைய கழுத்திலே வந்து சதா சந்நிதி பண்ணக்கூடிய கோவிந்தன் என்கிற எம்பெருமான் வெண்மை நிறத்திலே நிலா போன்று அந்த சந்திரன் போன்று இருக்கக்கூடிய நிறத்தை உடையவனாக 4 திருக்கரங்களிலும் வில்லை தரித்து கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய கோவிந்தனை நான் வணங்குகிறேன்னு இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம். அடுத்தது 5ஆவதான ஸ்லோகம். விஷ்ணுபத்ஞாக்கியா தேவ்யா குக்ஷௌ தக்ஷிண பார்ஷ்வகே விஷ்ணும் சதுர்ஹலம் வந்தே பத்ம கிஞ்சல்க சந்நிபம். அடுத்த திருவன் காப்பு எங்க? நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய வலதுபுறம், நம்முடைய வயிற்றின் வலதுபுறம் எட்டுக்கக்கூடிய திருவன் காப்பு. இது 5ஆவது திருவன் காப்பு. இங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு விஷ்ணுன்னு பேர், பிராட்டிக்கு விஷ்ணு பத்னின்னு பேர். இப்போ விஷ்ணு பத்னிங்கிற பிராட்டியோடு கூட நம்முடைய வயிற்றின் வலதுபுறத்திலே வந்து சந்நிதி பண்ணி அருளக்கூடிய விஷ்ணு என்கிற எம்பெருமான். இவருடைய நிறம் பார்த்தோமாகில் பத்ம கிஞ்சல்க சந்நிபம்னு சொல்கிறார்கள். பத்ம கிஞ்சல்கம்னா பத்ம ரேணுக்கள், பத்ம தாதுக்கள் உள்ளே இருக்குமே, அந்த பத்மத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த மாதிரியான ஒரு நிறத்திலே இருக்கக்கூடியவர். சதுர்ஹலம், 4 கையிலும் ஹலத்தை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவர், ஹலாயுதத்தை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவர். ஹலாயுதம்னா கலப்பை, பலராமர் கையில் இருக்கக்கூடியது, அதுதான் ஹலாயுதம். அந்த கலப்பையை வந்து 4 கரங்களிலும் தரித்து கொண்டு பத்ம கிஞ்சல்க வர்ணத்திலே இருக்கக்கூடியவர். விஷ்ணு பத்னிங்கிற தேவியோடு கூட எழுந்தருளி இருக்கக்கூடிய விஷ்ணுங்கிற மூர்த்தியை நம்முடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய வலதுபுறத்து திருமணிலே நாம் தொழ வேண்டும். இது 5ஆவது. 6ஆவது பார்த்தோமாகில் வைஷ்ணவி சஞ்ஞையா தேவ்யா கலிதம் தக்ஷிணே புஜே சதுர்முசலம் அப்ஜாபம் சம்ஸ்ரயே மதுசூதனம்.
வைஷ்ணவிங்கிற பிராட்டியோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய மதுசூதனன்கிற எம்பெருமான், அவன்தான் நம்முடைய வலது கை வலது தோளிலே நாம் தரிக்கக்கூடிய திருமண்காப்புக்கு அதிபதி. அந்த எம்பெருமானை அங்கு தொழ வேண்டும். இப்போ அந்த இடத்துல கையை கூப்பி கொண்டு நாம் சொல்ல வேண்டும் இந்த ஸ்லோகத்தை. வைஷ்ணவி என்கிற பிராட்டியோடு கூட நம்முடைய வலது கையிலே வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்ஜாபம் தாமரை போன்று நிறமுடையவன். சதுர் முசலம் 4 கையிலும் முசலம் அதாவது உலக்கை அதை தரித்து கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய மதுசூதனன் என்கிற எம்பெருமானை வழங்க வேண்டும். இப்போ வைஷ்ணவிங்கிற பிராட்டி சதுர் முசலம்னு 4 திருக்கைகளிலும் முசலாயுதத்தை தரித்து கொண்டு தாமரை நிறத்திலே இருக்கக்கூடிய மதுசூதனன், அவனை இங்கு வணங்குவோம். அடுத்தது 7வதாக தக்ஷிணாம்சே தயாவார்த்திம் வராரோஹாதிபம் பிரபும் அக்னிவர்ணம் சதுக்கட்கம் பாவயாமி திரிவிக்ரமம். இப்போ திரிவிக்ரமன்கிற எம்பெருமான் தான் 7வது எம்பெருமான். வலது தோளிலே மேலே கழுத்துக்கு கீழே உள்ள வலது தோளிலே சாத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவன்காப்புக்கு அதிபதி. இந்த எம்பெருமானுடைய பிராட்டியின் திருநாமம் என்னன்னா வராரோகான்னு திருநாமம். இப்போ வராரோகா என்கிற பிராட்டியோடு கூட திரிவிக்ரமன்கிற எம்பெருமான் அக்னி வர்ணத்திலே நெருப்பு நிறத்திலே 4 கையிலும் வாளை ஏந்தி கொண்டு, கட்கம்னா வாள், 4 கையிலும் பெரிய வாளை ஏந்தி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய திரிவிக்ரமன், அவனை இந்த வலது தோளிலே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருமண்காப்பிலே நான் வணங்குகிறேன்னு இந்த 7வது ஸ்லோகம். அடுத்தது பார்த்தோமாகில் 8வது மூர்த்தி ஹரிப்பிரியா பதிம் குக்ஷௌ வாமபார்ஷ்வே தயாநிதிம் வாமனம் பாலசூர்யாபம் வஜ்ரம் விபாவையே. இப்போ வயிற்றினுடைய இடது புறத்திலே எட்டுக்கொள்ளக்கூடிய திருமண், அதுதான் 8வது திருமண். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு வாமனன்னு பேர். இந்த வாமனனினுடைய பத்னி பிராட்டிக்கு பேர் ஹரிப்பிரியா. இப்போ ஹரிப்பிரியாவுக்கு பதியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய வாமனன் நம்முடைய வயிற்றினுடைய இடது புறத்திலே எழுந்தருளி இருக்கிறார். இவர் 4 திருக்கரங்களிலும் வஜ்ராயுதத்தை தரித்து கொண்டு இருக்கிறார். இந்த வஜ்ராயுதம் அப்படிங்கிறது இந்திரன் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம்னு பார்த்துருக்கோம். ஆக 4 திருக்கரங்களிலும் வஜ்ராயுதத்தை தரித்து கொண்டு பாலசூர்யாபம், இப்போ இளஞ்சூரியன், காலையிலே உதிக்கக்கூடிய இளஞ்சூரியன் போன்று நிறமுடைய எம்பெருமான், இவருக்கு வாமனன்னு திருநாமம். இவர் நம்முடைய வயிற்றிலே இடதுபுறத்திலே இருக்கக்கூடிய திருவன்காப்பிலே எழுந்தருளி இருக்கிறார். இவருடைய பத்னிக்கு ஹரிவல்லபான்னும் திருநாமம் உண்டு. இந்த ஸ்லோகத்தில் அதையே வேறு வார்த்தையினால் ஹரிப்பிரியான்னு எழுதியிருக்கு. ஹரிவல்லபான்னு பிரசித்தம். இப்போ ஹரிவல்லபாங்கிற தேவியினோடு நம்முடைய உடம்பிலே வந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய வாமனன்கிற எம்பெருமான், அவனை வணங்குகிறேன்னு இது 8வது மூர்த்தி. அடுத்தது 9வது மூர்த்தியை பார்த்தோமாகில் வாமபாகோ மகாபாகும் ஷார்ங்கினி பதிம் அவ்யயம் ஸ்ரீதரம் புண்டரீகாபம் சதுப்பட்டசம் ஆශ්‍රயே. அடுத்தது இடது கையில் எட்டுக்கொள்ளக்கூடிய திருவன்காப்புக்குரிய எம்பெருமான் 9வது மூர்த்தி. இங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஸ்ரீதரன்னு திருநாமம். இந்த ஸ்ரீதரனினுடைய பிராட்டிக்கு ஷார்ங்கினின்னு திருநாமம். இப்போ ஷார்ங்கினிங்கிற பிராட்டியோடு ஸ்ரீதரன்கிற எம்பெருமான் வந்து எழுந்தருளி இருக்கிறான் நம்முடைய இடது கையிலே. இவன் வந்து புண்டரீகாபம், நல்ல வெண்தாமரை போன்ற நிறத்தை உடையவன். இவன் 4 கையிலும் பட்டசம் அப்படிங்கிற ஆயுதத்தை தரித்து கொண்டிருக்கிறான். கோடாலின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். 4 கையிலும் பட்டசங்கிற ஆயுதத்தை தரித்து கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதரன்கிற எம்பெருமானை இடது திருக்கையிலே நாம் வணங்க வேண்டும். இப்போ ஸ்ரீதரன், அவனுடைய பத்னி ஷார்ங்கினி, வெண்தாமரை நிறத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் 4 கையிலும் பட்டசத்தை தரித்து கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். இவன் 9வது மூர்த்தி. அடுத்து 10வது மூர்த்தி தேவதேவ்யாக்கியா தேவ்யா ஸ்ரிதம் வாமாம்ச சம்ஸ்ரிதம் சதுர்முத்கரம் அப்யேமி ஹிருஷிகேஷம் தட்டித் பிரபம். இது 10வது எம்பெருமான். இடது தோளிலே, கழுத்துக்கு கீழே இடது தோளிலே உள்ள திருவன்காப்புக்கு அதிபதியாக எழுந்தருளி இருக்கிறான். இவனுக்கு ஹிருஷிகேஷன்னு திருநாமம். ஹிருஷிகேஷன்கிற எம்பெருமானுக்கு பத்னி தேவதேவி. இப்போ தேவதேவிகான்னு சொல்லுவதுண்டு. இப்போ தேவதேவிங்கிற இந்த பத்னியோடு பிராட்டியோடு எம்பெருமான் ஹிருஷிகேஷன்கிற எம்பெருமான் நம்முடைய இடது தோள்புறம், அதாவது கழுத்துக்கு கீழே உள்ள இடத்திலே திருவன்காப்பிலே எழுந்தருளி இருக்கிறான். இவனுடைய ஆயுதம் என்னன்னு பார்த்தா சதுர்முத்கரம் அப்படின்னு இவனுடைய சொல்கிறார்கள். அதாவது முத்கரம் அப்படின்னா சுத்தியல்னு சொல்கிறோமே, அந்த சுத்தி ஹேமர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கு முத்கரம்னு பேர்.
அந்த 4 கையிலும் அந்த முத்கரத்தை தரித்து கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். தடித் பிரபம், மின்னல் மாதிரி பளபளன்னு நிறத்தை உடையவன் இவன். மின்னல் மாதிரியான நிறத்தை உடைய எம்பெருமான். இவனுக்கு ஹிருஷிகேஷன்னு பேர். தேவதேவிங்கிற பிராட்டியோடு முத்கரத்தை தரித்து கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். இவன் தான் 10வது மூர்த்தி, தோள்பட்டையிலே, இடது தோள்பட்டையிலே. அடுத்ததாக 11வது மூர்த்தி நம் பின்புறத்திலே பிருஷ்டத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான். பிருஷ்டே சம்ஹிருஷ்டயா தேவ்யா மகாலட்சுமியா விராஜிதம் பஞ்சாயுதம் பத்மநாபம் நமஸ்யாம் யர்க்கரோச்சிஷம். அடுத்தது பத்மநாபன்கிற எம்பெருமான் தான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். இந்த பத்மநாபன் பின்னாடி மகாலட்சுமிங்கிற பிராட்டியோடு எழுந்தருளி இருக்கிறான். இந்த மகாலட்சுமிக்கு கேள்வனான இந்த பத்மநாபன் இவன் அர்க்கரோச்சிஷம் என்று இவன் நல்ல சூரியனின் நிறத்திலே, நல்ல மத்தியானத்தில் சூரியன் பளபளன்னு எப்படி இருப்பானோ அந்த நிறத்திலே இருக்கக்கூடியவன் பத்மநாபன்கிற எம்பெருமான். இவனுடைய ஆயுதம் பார்த்தா பஞ்சாயுதம், 5 ஆயுதங்களை, அதாவது சங்கம், சக்கரம், வில், வாள், கதை என்கிற இந்த 5 ஆயுதங்களையும் தரித்து கொண்டிருப்பான் எம்பெருமான். இதுதான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 5 ஆயுதங்கள். அதாவது சுதர்சன சக்கரம், பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கம், கௌமோதகிங்கிற கதை, நாந்தகம் என்கிற வாள், ஷார்ங்கம் என்கிற வில். இந்த 5 ஆயுதங்களோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் பத்மநாபன்கிற திருநாமத்தோடு மகாலட்சுமியோடு நம்முடைய பின்புறத்திலே, அந்த முதுகுக்கு கீழ்ப்புறத்திலே திருவன்காப்பிலே வசிக்கிறான். அவனை அங்கு வணங்க வேண்டும். அடுத்தது கடைசியாக 12வது திருவன்காப்பு, பின்புறம் தோளிலே எட்டுக்கொள்ள பின்புறம் கழுத்திலே இருக்கக்கூடிய திருவன்காப்பு. அதற்கு எம்பெருமான் யாருன்னு பார்ப்போம். சதா ககுத்கதம் லோக சுந்தரி பதிம் அவ்யயம் தாமோதரம் சதுஷ்பாஷம் இந்திரகோப நிபம் பஜே. ககுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிடலி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், கழுத்துக்கு பின்னாடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தாமோதரன்னு திருநாமம். இந்த எம்பெருமானின் பத்னியான பிராட்டிக்கு லோகசுந்தரின்னு திருநாமம். இப்போ லோகசுந்தரி என்கிற பிராட்டியோடு தாமோதரன்கிற எம்பெருமான் 4 கையிலும் பாசக்கயிறை தரித்து கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். இவன் இந்திரகோபம், அதாவது இந்திரகோபம்ங்கிற அந்த பூச்சி, அந்த நிறத்திலே இருக்கக்கூடியவன். ஒரு மாதிரி சிவப்பு நிறம். அந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானை வணங்குகிறேன்னு அர்த்தம். ஆக தாமோதரன் பாசக்கயிரோடு லோகசுந்தரியின் பதியாக எழுந்தருளி இருக்கிறான். இவனை 12வது இடத்திலே வணங்க வேண்டும். இப்போ இந்த 12 எம்பெருமான்களுக்கும் 12 திருநாமங்கள், 12 நாச்சிமார்கள். அந்த நாச்சிமார்களுக்கு சார்பாகத்தான் நாம் ஸ்ரீசூர்ணத்தை 12 இடங்களிலும் தரிக்கிறோம். இந்த 12 ஸ்லோகங்களை சொல்லி அந்தந்த இடத்திலே கை தொழுது அந்தந்த எம்பெருமானை நாம் வணங்க வேண்டும். இதை பண்ண வேண்டும். இப்படி பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ண வேண்டும்னா, நம்முடைய கையில் மீதி இருக்கக்கூடிய அந்த திருமண்காப்பு ஸ்ரீசூர்ணம்லாம் இருக்கே, அதனால் தலையில் புரோக்ஷிக்குவோமே வாசுதேவன்கிற எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு உண்டான ஸ்லோகம் சர்வாபீஷ்ட பிரதாதீஷம் மூர்த்னி சர்வாயுதம் விபும் வாசுதேவம் உபாசேகம் பூர்ணேந்து யுத சந்நிபம் என்று நம் கையிலே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம், அதாவது திருமண்காப்பு ஸ்ரீசூர்ணம் குழைத்த அந்த தீர்த்தத்தினாலே தலையிலே புரோக்ஷித்து கொள்ள வேண்டும். தலையிலே அந்த கையை தடவ வேண்டுமே தவிர கீழே சேர்க்கக்கூடாது. அதனால் இது கடைசியாக பண்ண வேண்டியது. வாசுதேவன்கிற எம்பெருமான் சர்வாபீஷ்ட பிரதா என்கிற அந்த பிராட்டியோடு கூட எல்லா ஆயுதத்தையும் தரித்து கொண்டு, சர்வாயுதம்னு எல்லா ஆயுதத்தையும் கையில் ஏந்தி கொண்டு நல்ல முழு சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நான் உபாசிக்கிறேன் என்று இதற்கு பொருள். என்று இவ்வாறு நாம் 12 எம்பெருமான், அதோடு தலையிலே இருக்கக்கூடிய வாசுதேவன் எல்லாருக்குமாக நாம் நம்முடைய அஞ்சலியை செலுத்த வேண்டும். நம்முடைய கையை கூப்பிக்கொண்டு இந்த மங்கள ஸ்லோகங்களினாலே அந்தந்த எம்பெருமானை மனதிலே தியானம் பண்ண வேண்டும். இதுதான் சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகிற வழிமுறை. பகவத் சாஸ்திரத்திலே, அதாவது பாஞ்சராத்திரத்திலே, ஏவம் யஹ் குருதே புன்றே தேவதா தியானம் அன்வகம் தஸ்ய தேஹே ஹரிஸ்திஷ்டத்யனிஷம் ரமயாசக என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்போ யார் ஒருவன் இப்படி தேவதா தியானம் அந்தந்த இடத்திலே எம்பெருமானை தியானிக்கிறானோ அவனுடைய உடம்பிலே எம்பெருமான் 12 எம்பெருமான்களும் தங்களுடைய பிராட்டிமார்களோடு கூட எப்பொழுதும் ஹரியான எம்பெருமான் பிராட்டியோடு நித்தியவாசம் பண்ணுகிறான் என்று கூறப்படுகிறது. ஆகையாலே இதை அவசியம் நாம் ஆச்சரிக்க வேண்டும். இந்த 13 ஸ்லோகங்களையும் மனப்பாடம் செய்து கொண்டு அவரவர்கள் அந்தந்த இடங்களிலே அந்தந்த ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும்.
அதற்கு முன்னாடி உண்டான மந்திரங்கள், கேசவாதி மந்திரங்கள் என்ன, பிராட்டிக்கு உண்டான 12 மந்திரங்கள் என்ன, இதை ஆச்சாரியன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் பொழுதே நமக்கு உபதேசிப்பார். அந்த மந்திரத்தை நாம் மனதிலே தரித்து கொண்டு அதையும் அந்தந்த இடங்களிலே சொல்லி நாம் திருவன்காப்பை தரிக்க வேண்டும். இந்த கேசவாதி மூர்த்திகளை பற்றி பார்த்தோமாகில் இவர்களுக்கு வியூக மூர்த்திகள் என்று திருநாமம். அதாவது வியூகம் என்று எம்பெருமானுக்கு 2வது நிலை, பரவியூக விபவம்னு மேலே சொல்கிறோமே, அது மாதிரி வியூக நிலையிலே எம்பெருமான் 4ஆக பிரிகிறான். அதாவது வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன்னு 4ஆக பிரிகிறான் எம்பெருமான். இப்படி 4ஆக பிரியக்கூடிய எம்பெருமானிடமிருந்து ஒவ்வொரு எம்பெருமானிடமிருந்து 3 மூர்த்திகள் வருகிறார்கள். வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்கிற இந்தந்த 4 எம்பெருமான்களிடமிருந்து தலைக்கு 3ஆக 12 மூர்த்திகள் வருகிறார்கள். அவர்கள் தான் இந்த கேசவாதி துவாதச மூர்த்திகள். இந்த மூர்த்திகளை இட்டுத்தான் நாம் 12 திருமண் காப்புக்களை தரித்து கொள்கிறோம். கேசவாதி மந்திரங்கள்லாம் நாம் பிரசித்தமாக எல்லா இடத்திலும் சொல்லக்கூடியது தான். அது இந்த வியூக மூர்த்திகளை இட்டு தான் இந்த எம்பெருமான் நம்முடைய ரட்சணார்த்தமாக நம்முடைய திருமண் காப்பிலே வந்து எழுந்தருளி நம்முடைய தேகத்தை சுத்தமாக்கி நம்மை ரட்சித்து கொடுக்கிறான் என்று நாம் சாஸ்திரங்கள் மூலம் அறிகிறோம். இதோடு 12 திருமண் காப்புக்களை எப்படி தரிக்க வேண்டும், அதற்குண்டான விதிமுறைகள் எல்லாமே ஓரளவாக நிறைவு பெறுகிறது. இதற்கு மேலே ஒரு புருஷனானவன் நித்தியபடி என்ன தரிக்க வேண்டும், கழுத்திலே பத்மாட்ச மாலை, துளசி மாலை முதலான தாரணம், அதை அடுத்தது பார்த்துவிட்டு அதற்கு பிறகு ஸ்திரீ தர்மத்தை குறித்தும் நாம் தனியாக பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம்.